உங்கள் வீட்டில் 2 பிள்ளை இருக்கு, சரியா? ஒரு பிள்ளை நல்லா ஆக்டிவான பிள்ளை, ஒரு பிள்ளை கொஞ்சம் சவல பிள்ளை, கொஞ்சம் அவங்களுக்கு ஓட முடியாது, கொஞ்சம் சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாத பிள்ளை. யாரை வீட்டில் கூடுதலாக கவனிச்சுப்பாங்க? நியாயப்படி நல்லா வேலை பார்க்குற இந்த பிள்ளையை தானே கவனிக்கணும், நியாயப்படி நல்லா படிக்கிற இந்த பிள்ளையை தானே கவனிக்கணும். ஏன் இந்த கஷ்டப்படுற பிள்ளையை கவனிக்கிறாங்க? ஏன்னா அது என் பிள்ளை, அது என் குடும்பம். இது நாடு இல்லை, நம்ம குடும்பம். இது நம்ம குடும்பம். சவல பிள்ளைகளை கை தூக்கி விடணும், கஷ்டப்படுறவங்களை கை தூக்கி விடணும், இல்லாதவங்களை எடுத்துட்டு மேல வரணும். தட்ஸ் கால் ரியல் லீடர். ஒரு லீடரு இன்னொரு லீடரை உருவாக்குவான், வெறும் தொண்டனை உருவாக்க மாட்டான். ரைட்டா? You are here to create leaders. I am here to create a leader. A leader will create a leader, not just ஒரு ஃபாலோவரை உருவாக்க மாட்டான். அப்ப இன்னொரு தலைவரை உருவாக்கும் பெரும்பொருள் இருக்கக்கூடியவர்கள் தயால குணத்தோடும் விட்டு கொடுக்கும் குணத்தோடும் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய குணத்தோடும் இருக்கணும். அதுதான் அதோடைய தாற்பயம். என்னுடைய வாய்ப்புகள் பறிபோகிறது இந்த இடத்துல இருந்து மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது. எல்லோருக்கும் வாய்ப்புகள் கிடைக்கிறதா அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்களை அதிகரித்து தான் இன்னைக்கு முக்கியமான விஷயம். ஏன்னா எங்க ஜெனரேஷனுக்கு சயின்ஸ் தெரியுது, டெக்னாலஜி தெரியுது, ஏஐ தெரியுது, ஈவி தெரியுது, எல்லாம் தெரியுது. ஆனா இந்த இடத்துல மட்டும் உங்களை ஒதுக்கிக்கிட்டே இருக்காங்க. ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ஒரு கேபிட்டலிஸ்ட் ஸ்டேட்டாக மாற்றக்கூடிய மனோபாவத்தை நோக்கி உங்களை நகர்த்துவது என்பது உங்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் ஆகத்தான. எல்லாரும் தனிநபராக மாறுகிற போது பயந்து நிற்க வேண்டியிருக்கும். எனக்குன்னு யார் இருக்காங்கிற பதம் உலகத்தில் அற்புதமான வார்த்தை தெரியுமா? கவலைப்படாத, நான் இருக்கேன்னு சொல்ல ஒரு மனுஷன் இருக்குதான்.